ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு. பாருங்கள், மீன் எடுத்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி 4லேருந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மண்பானையில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடயே வெந்தயம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன், ரெண்டுமே சம அளவு சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா பொரியட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் 1 கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி 2-3 கட் பண்ணால் போதும். இதுவுமே கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா அது வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் சுருக்கமாயிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3லேருந்து 4 பெரிய தக்காளி எடுத்துருக்கோம். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது உங்களுக்கு சீக்கிரமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். இது கூடயே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம போட்டிருந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் பாருங்கள் நல்லாவே சுருங்கிடுச்சு. ஸோ ஜென்ரலாக எப்போவுமே வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா தனியாக குக்காகி வந்துருச்சு. போட்டிருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்க இந்த மீனுக்கு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மிளகாத்தூளுமே நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலேயே நல்லா அது வெந்து வரணும். இதுவுமே ஒரு நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். அதோடய எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கிறது எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து தனியாக கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே மீன் சேர்த்துறாதீங்க. எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா புளியெலாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையுமே இதில் சேர்த்துடலாம். மீன் போட்டதுக்கப்புறமா கரெக்டாக 5 மினிட்ஸாக நீங்கள் டைம் கூட பார்த்துக்கோங்க. கரெக்டாக 5 நிமிஷத்தில் அது நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா.